வணக்கம் மக்களே. இது பேர் வெத்தலைவள்ளி கிழங்கு. இது மலை பிரதேசங்களில் தான் கிடைக்கும். இதை வச்சு எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதை கழுவிட்டு நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 சவுண்டு விட்டுக்கலாம். வேக வச்சுட்டு எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். கிழங்க குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். வெந்துருச்சு பாருங்கள். இது இப்போ இந்த தோலை உரிச்சிட்டு அப்படியே மசிச்சுட்டு வரலாம், இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். இப்போ இது தாளிக்கு தேவையான பொருள் 2 வெங்காயம் அரிஞ்சிட்டு வந்துடணும், 2 பச்சை மிளகா கட் பண்ணிட்டு வந்துடணும், தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த கிழங்கி உரிச்சிட்டு அரிஞ்சிட்டு வந்துடுவோம். அரிஞ்சிட்டு வரலாம், இல்லாட்டி நசுக்கிட்டு வரலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு வானல் வச்சுப்போம். வானல் வச்சு அடுப்பை பற்ற வச்சுப்போம். இதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். இப்போ இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகை ஃபஸ்ட்டு போட்டுப்போம். அடுத்தது வெள்ளரிசி போட்டுப்போம். இது சவந்து வரும்போது சவந்து வந்துட்டு பச்சை மிளகாய் போட்டுப்போம். கருவேப்பிலை போட்டுப்போம். வெங்காயத்தையும் போட்டுப்போம். கண்ணாடி பத்துக்கு வதங்கணும், ரொம்ப வதங்கக்கூடாது. அதுதான் அதில் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுப்போம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான உப்பு போட்டுப்போம். ஒரு ஸ்பூன் அளவு போடலாம், கரெக்டாக இருக்கும். போட்டுக்கிட்டு இதில் லைட்டாக நம்ம சிக்கன் மசாலாவோ இல்லை கரம் மசாலாவோ இந்த போட்டுக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். இதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் வதங்கி பச்சை காரம் வேகும், பச்சை வாசனை. இதை நான் இப்போ கேரட் சீவுறதுல சீவிட்டாங்க. அரிஞ்சு போடலாம், நம்ம நசுக்கி போடலாம். இந்த மாதிரி கேரட் சீவுறதுல சீவியும் போடலாம். நல்லா இது மாதிரி உதுத்து விடுங்க. செம்மையாக இருக்குங்க. இது உடம்புக்கு நல்லது. சுகர் பேஷண்ட்டு எல்லாமே சாப்பிட்லாம். இது கிழங்கு இது மருத்துவ குணம் உள்ளது தான். இதெல்லாம் கிடைக்காது கிராமத்து சைடில், மலை பிரதேசங்களில் தான் இது கிடைக்கும். கிடைக்கிறப்ப வாங்கி சாப்பிட்டு போவாங்க. இது குழம்பு வைக்கலாம், வறுவல் செய்யலாம், இந்த மாதிரி குடும்பம் செய்யலாம். என்னன்னா நல்லா பச்சையாகவே அவிச்சு கூட சாப்பிட்லாம். நம்ம மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துங்க, பார்த்து போட்டுங்க. பத்தலைன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குதுன்னா லைட்டாக உடச்சி விடணும். இது ஏற்கனவே வெந்தது தான், அதனால் ரொம்ப நேரம் சட்டியில் போட்டு வாட்ட தேவையில்லை.
இப்போ இந்த தேங்காய் பூ ஒரு முடி திருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் கொட்டி திருவி கலந்து விட வேண்டியதான். அவ்வளோதாங்க, வெத்தலைவள்ளி கிழங்கு ரெடிங்க. இது வந்து கொடியில் இருக்கிறதுங்க. கொடியாக போகும் இந்த செடி. அது இலைய வந்து வெத்தலை மாதிரி இருக்கும், அதனால் இந்த கிழங்குக்கு பேர் வெத்தலைவள்ளி கிழங்குன்னு. எல்லா வலிகளுக்கும் இது மருந்துங்க, வாயுனா கிடையாதான். இது சாப்பிட்டா வாயு பிடிச்சிக்கும் அப்படியா, அது மாதிரியெல்லாம் இல்லையா. யார் வேணாலும் சாப்பிட்லாமா, பெரியவங்க சின்னவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாமா. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வெறும் வாயிலையும் சாப்பிட்லாம், இல்லை நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டுக்கையாகவும் சாப்பிட்லாங்க. இது அதையும் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.